மரமண்டை என்னன்னா மரமண்டை கோழி மண்டை புறா மண்டைனா வச்சுக்கிறீங்க என்னன்னா சேனல் இது இந்த வருஷம் என்னை வச்சு செஞ்சுட்ட வர வருஷமாச்சு எனக்கு நல்லது பண்ணுவியா சொல்லு எனக்கு கார் வேணும் வீடு வேணும் கல்யாணம் போன அழகான பொண்ணு வேணும் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் என்னை யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது ராஜா மாதிரி வாழணும் சொல்லு பண்ணுவியா எனக்கு சொல்லு 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 ஏய் சொல்றேன் ஏண்டா நல்லா காலையில தூங்க வேண்டியது அறக்க பறக்க இருந்து வேலைக்கு கிளம்ப வேண்டியது அங்க போயிட்டு அரைகுறையா வேலை பார்க்க வேண்டியது கிடைக்கிற கேப்ல எல்லாம் அக்காவோட ரீல்ஸா பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வந்து குப்புற படுக்க வேண்டியது குப்புற பத்தியா ஒழுங்கா பத்தியா மோட்டிவேஷனல் சாங் வேற இதுல ஸ்டேட்டஸ் என்ன சாங் போட்ட நாளை என்றும் நம் கையில் இல்லை உன் கையில இல்லைன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டேட்டஸை போட்ட இதோட விட்டியா இதுல ரயில் மாதிரி ஸ்டேட்டஸ் இன்னொரு ஸ்டேட்டஸ் வேற எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும் எல்லாருக்கும் வரும் உனக்கு எப்போ வரும் இதுல இன்னொரு சாங் வேற நம்ம ஜெயிச்சிருவோமா மாறா நம்ம ஜெயிச்சிருவோம் மாறா அக்னி கலந்த ஆத்திரக்காரா தைரியக்காரா போலடா நீ போய் தைரியக்காரான்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிற 365 நாள் இதையே பண்ணிடுற ஆனா பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்ட ஆனா வந்து பழிய என் மேல போடுற மாதிரி ஆனா நியாயமாடா அதெல்லாம் கிடையாது எனக்கு வர வருஷம் நல்லது நடக்கணும் சொல்லு 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 எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்லு இருறா வர வருஷம் உனக்கு நல்லது நடக்காதாங்க நல்லது நடக்குண்டா வரோம் நம்ம பையன்தான் நான் சொல்லி அனுப்புறேன் போதுமா உனக்கு நல்லது திரும்ப ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் அனுப்பிச்சுடு ஹாப்பி நியூ இயர் இது ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் இருக்கும் ஹாப்பி நியூ இயர் திருப்பி டிசம்பர் 30 இங்கே தான் வந்து உக்காஞ்சாகணும் இதான் வருவான் அவன்கிட்ட உக்காந்து பணத்தின்னு இருப்பான் ஐயோ நீ வேடா Dear relatives, wish you a happy new year. என்னைக்குன்னு பார்த்து இன்பாக்ஸ்லாம் ரொம்ப வலியுது என்ன மாமக்காரன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இந்த ஹாப்பி நியூ இயர்னு ஒன்று வந்துடக்கூடாது உடனே டைப் பண்ணி ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு அனுப்பிட போயிருது இதே வேலை மாமா இந்த ஒரு நாள் மட்டும் விஷ் பண்ணுற மீதி 364 நாளும் பின்னாடி என்னை பற்றி பேசி கழிவு ஊற்றிட்டு இருக்க எதுக்கு ஏன் உனக்கு இந்த வேலை எதை பற்றி கேட்குறான் உன் பொண்டாட்டிக்கும் பால்காரனுக்கும் கள்ளத்தொடர்பும் ஊர் ஃபுல்லாக சொல்லிடுங்க அதை பற்றி கேட்குறியா இல்லை உங்கள் மாமனார் குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் பிரச்சனை பண்ணுறவன்னு சொன்னாங்க அதை பற்றி கேட்குறியா இல்லை உன் மச்சான் ஊரெல்லாம் கஞ்சா சப்ளை பண்ணுறவன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை பற்றி கேட்குறியா நீ என்னை பற்றி மட்டும்தான் பின்னாடி பேசுகிறேன்னு பார்த்தா என் குடும்பத்தை பற்றியே பின்னாடி பேசுகிறியா நீ இவனை மாரி சொந்தக்காரெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் வேணும் போய்த்தல என்னடா அது டிபிஏ காணோம் ஆஹா பிளாக் பண்ணிட்டானே சரி இன்னொரு சொந்தக்காரருக்கு மெசேஜ் அனுப்போம் டியர் ரிலேட்டிவ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025 எங்க நியூ இயரே வந்துருச்சு இன்னும் என் கழுத்துக்கு கோல்டு நெக்லஸ் வரல எப்போ எனக்கு வாங்கி தருவீங்க அட கோல்டு என்னம்மா கோல்டு மாமா டைமண்டை வாங்கி தரேன் உனக்கு அப்படியா எப்படிங்க அட நியூ இயர் வந்துச்சுல ரெசல்யூஷன் எடுக்கிறேன் ஜிம்முக்கு போகிறேன் உடம்பு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கே பரவானுங்க நிறைய பசங்க அவனுக்கிட்ட காசு வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன் நான் அப்படியா சரிங்க எங்க என் தங்கச்சிக்கும் வேணாங்க உன் தங்கச்சிக்கு 2 வாங்கிக்க வேற யாருக்காச்சும் வேணுமானாலும் சொல்லு அவங்களுக்கு ஒரு 2 வாங்கி கொடுத்துடலாம் அப்படியா சரிங்க சரி பசங்களாம் வர மாதிரி இருக்கு என்ட்ரிலாம் போடணும் வைக்கிட்டா சரிங்க மாஸ்டர் ஜிம்மில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம் பேமெண்ட் எப்படி 6 மாதம் பேக்கேஜ் ஒன்று இருக்குது 12 மாதம் பேக்கேஜ் ஒன்று இருக்குது ஒரு வாரம் பேக்கேஜ் எதுக்குடா ஒரு வாரம் பேக்கேஜ் நம்ம ரெசல்யூஷன் அவ்வளோ நாள் தான் வரோம் டேய் 6 மந்த்னாச்சும் உடம்பு ஏற்றணும் ஒர்க் அவுட் பண்ணண்டா ஏன்டா மாஸ்டர் 6 மந்த் பேக்கேஜ் எவ்வளோ 5999 ரூபா ஒன்லி அப்போ மந்த்லி 1000 ருபீஸ்ப்பா மச்சான் ஒரு வாரம் டிஸ்கவுண்ட் போல 6 மாதம் பேக்கேஜ் எடுத்துடலாம் மாஸ்டர் 6 மாதம் பேக்கேஜ் எடுத்துக்கிறோம் 6 மாதம் பேக்கேஜ் எடுத்துறீங்களா ஓகே என்னைக்கு சேர போகிறீங்க இமிடியேட்லி இன்றைக்கே சரி ஜாயினிங் ஃபீஸ் 300 ரூபா கட்டுருங்க எதுக்கு மாஸ்டர் 300 ரூபா நீ இப்போ ஜாயின் பண்ணுறல நான் உன்னை ஜாயின் பண்ணுறல அதுக்கு தான் 300 ரூபா 300 ரூபா தான் கட்டுறா 300 ரூபா கட்டிடுறேன் மாஸ்டர் கட்டிடுறியா உனக்கு 300 ரூபா அவருக்கு 300 ரூபா 600 ரூபா கட்டு டேய் 600 ரூபாடா அதனால தான் நான் கட்டுறா அப்பதான் நான் கட்டு ஏறும் மிஸ்டர் ராயல் பேட்டா சீக்கிரம் காசை கட்டிட்டு வாடா ஒர்க் அவுட் பண்ண போறேன் மாஸ்டர் 600 ரூபா மிஸ்டர் சைதாப்பேட்டை உடம்பு ஏத்துறேன் ஒர்க் அவுட் பண்றேன் இங்க எது பண்ணாலும் உடம்பு ஏறாது உள்ள போய் தம்புல்ஸ்ல ஒர்க் அவுட் போட்டாதான் உடம்பு ஏறும் புரியுதா ஓகே மாஸ்டர் வரப்போது ஒரு வாரம்
இதுல வேற மிஸ்டர் சைதாப்பேட்டையா மிஸ்டர் ராயப்பேட்டையா கண்ணம்மாப்பேட்டை போவாங்க சரி நீங்களாம். அம்மா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நைட்டு பீச்சுக்கு போகிறாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன அலோவ் பண்ணுங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் வேணா தங்கம், வெளியெல்லாம் போனா கெட்டு போயிடுவேன், வேணாண்டி. அம்மா அதெல்லாம் கெட்டு போக மாட்டோம்மா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்மா. ஏய் நீ அவனுக்கு கூட போனீங்கன்னா ஜூஸ்ல கலந்து குத்துருவானேடா, நீயும் குடிச்சிருவ. அப்புறம் குடிச்சிட்டு வந்து அம்மா அடிப்பான், வேணாண்டி தங்கம் அதெல்லாம். அம்மா அவங்க எது கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேம்மா. நீ என் செல்லம், நான் உன்னை போய் அடிப்பேனாம்மா. நீ அடிக்க மாட்டேடி, உள்ள ஒண்ணு போச்சு அதை அடிக்க சொல்லுடி, வேணாண்டி தங்கம் போவாதுரி. அம்மா நான் போகிறேம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, என்ன அலோவ் பண்ணுங்கம்மா. டேய் வெளிய போக கூடாதுன்னா போக கூடாது. அம்மா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? உள்ள போ. ஓ டிவில டோரா பூச்சி ஓடுது, அத்தது ஜாக்கி சான் அட்வென்ச்சர் போறாங்க பாரு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் குப்பதடி. ஹாப்பி நியூ இயர். நேரா வந்து பீச்சுக்கு வா. கடல்ல ஏத்தி கலக்க போறோம். 2K கிட்ஸ்லாம் வாழ்றானுங்க. அம்மா கிட்ட போய் கண்டிப்பா இன்னைக்கு நைட் பர்மிஷன் கேக்குறோம். அம்மா 2K கிட்ஸ்லாம் வெளியே என்ஜாய் பண்றாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் என்ன வெளில விடுமா ப்ளீஸ்மா. டேய் அவனுங்களாம் பொறுக்கி பசங்கடா, அவனுங்க கூட போய் நீ என்ஜாய் பண்ண போறியா? வாடா நீ வீட்லயே ஏறா தங்கம். மாமா காலைல வேணா விடுமா, எனக்கு கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ்மா. கொப்பன மாதிரியே கெஞ்சிரியாடா. இப்போ என்னடா பண்ண போற நீ வெளிய அம்மா போய்? நான் வெளிய போய் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துனா எனக்கு தூக்கமே வராதுமா. ஹாப்பி நியூ இயர் கத்தணுமாடா? சரி அம்மா என்ன பண்ற, 12 மணிக்கு டான்னு கதவு திறந்துடுறேன். நீ 12 மணிக்கு வெளியே போயிட்டு ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு 12:01 உள்ள வந்துடுறா தங்கம். இது போதும்மா, இது போதும். எஸ் எஸ். இவன் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு வருவானா இல்லையான்னு தெரியலையே, நான் போய் பார்க்குறேன். ஹாப்பி நியூ இயர் மச்சான். டேய் நீலாம் போன வருஷமே செத்துட்டேன்னு நினச்சேன், இந்த வருஷம் வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்க. டேய் நான் எங்கடா செத்துட்டேன், நான் உயிரோட தான்டா இருக்கேன். இல்லை போன வருஷம் ஒரு 100 ரூபாய் கேட்டேன் ஜிபேல அனுப்புடான்ட்டு, நான் இன்ன வரைக்கும் ரிப்ளை பண்ணல. இப்போ வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஹாப்பி நியூ இயர்ன்ட்டு. டேய் அப்போ அக்கௌண்ட்டில் காசே இல்லைடா. ஏடா காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுங்கடா. டேய் நானே 1008 பிரச்சனை, ஏகப்பட்ட வேலையில் இருக்கேன். இதில் வேற எப்படா மெசேஜ் பண்ணுறது? டேய் 1008 பிரச்சனை இருக்கவன் 2024 செத்துட்டு இருக்கணும், ஓகேவா? இப்போ வந்து ஹாப்பி நியூ இயர் மச்சான் அப்படின்ட்டு மெசேஜ் போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. பிளாக். பிளாக் பண்ணிட்டாரான். நானே உன்னை பிளாக் பண்ணலான்னு நினச்சேன். டைம் சேவ் விடு. 100 ரூபாய் இல்லாதவன் அக்கௌண்ட்டில் இருந்தான்னா இல்லைண்ணா போய் தலை. என்ன வேணாம்பா? கேலண்டர். கேலண்டர் ஃபுல் ஆஃபா? கேலண்டர் தேதிக்கு போல அந்த கேலண்டரியா? ஓ யாரையா நீ ஒயின் ஷாப்பில் வந்து கேலண்டர் கேட்டுக்கிட்டு இருக்க? பின்ன அந்த நகை கடைக்காரன் கொடுக்குறான், மல்லிகை கடைக்காரன் கொடுக்குறான். நகை கடைக்காரன்ட்ட வருஷத்துக்கு ஒரு தூண்டு வாங்கினான், அதுக்கு கேலண்டரும் கொடுக்குறான், மணி பர்ஸு கொடுக்குறான். மல்லிகை கடைக்காரன் வாரம் வாரம் மாதம் மாதம் வாங்குறான், அப்பயே வந்து அவன் கொடுக்குறான். நான் உனக்கு தினமும் கொடுக்குறேன், நான் உனக்கு ரெகுலர் கஸ்டமர், எனக்கு நீ கேலண்டர் கொடுக்கணும். கேலண்டர் நான் கொடுக்கணுமா? ஆமாம். நீ பேசாமல் என்ன பண்ண, ஒரு மனு கொடு, நான் கொடுத்துட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா கேலண்டர் வாங்கி தரேன். எனக்கு நாளைக்கே வேணும் கேலண்டரு. நாளைக்கே வேணும்? நாளைக்கு. சரி நீ இன்னைக்கு போ, நாளைக்கு உசுரோடு இருந்தீங்கன்னா வா, நான் கேலண்டர் தரேன். இன்னைக்கே போகிறேன், நாளைக்கு கேலண்டரு எனக்கு தரேன். யாரா அவன் பைத்தியக்காரன்? டேய் உன்ன மாதிரி பைத்தியக்காரனா ஏன்டா உள்ளே விட்றீங்க? வெளியே கேலண்டர்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு போர்டு வைங்கடா. தாத்தா ஹாப்பி நியூ இயர். சூப்பர் ஃபிகர். டேய் பல்லு போட கிளவிடா நானு, மூஞ்ச நல்லா பாரு அவனை மொட்டக்கண்ணா. தம்பி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வீட்டுக்கு பார்த்து போயிடுவானா? இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ணோம். ஜி வாங்க வாங்க வாங்க. ஹாப்பி நியூ இயர். யார் நீ? போகிறவங்களாம் இழுத்து போச்சு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு ஒரு 1000 வாட்டி சொல்லுங்கிற. புது வருஷத்தை அப்படியே வெல்கம் பண்றேன். இப்போ புது வருஷத்துக்கு எப்படி அப்படியே வெல்கம் பண்ணுற நீ? ரெசல்யூஷன் எடுத்துருக்கல? எது ரசம் சோறு எடுத்துக்கிறியா? ரசம் சோறுல ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் என்னென்ன எடுத்துக்கிறீங்க? சத்தியமா இந்த வருஷம் குடிக்க மாட்டேன் நான். ஓ அப்போ இந்த வருஷம் வந்து குடிக்கல? அது போன வருஷம் 11:55 குடிச்சேன், 12 மணிக்கு கேக் வெட்டினா. இப்போ அப்படியே எல்லாரும் வாழ்த்துறேன். டே நாய, நீ குஷ்டு தாண்டா ரெசல்யூஷனே எடுத்துக்கிற. உன் உடம்பு ஃபுல்லாக இப்போ ஆல்கஹால் தான் இருக்கு. இல்ல சுத்தமா இல்ல. ஓ சுத்தமாக கிடையாது. அங்கே ஒரு தாத்தா இருக்காருல்ல? ஆமா. யார் அவரு? அவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. அவர் கையில் வந்து ஒரு டியூப் இருக்கும். ஆமா. அதில் போய் ஊதுனீன்னா அவர் சொல்றாரு. என்ன ஊதுது? அதாவது உறிஞ்சிடலாம். நீ உரியறியோ அவர் உன்னை உரிக்கிறாரோ அதை நான் இங்கேருந்து பார்க்குறேன். பாரு ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன். நாதாரி நான் இங்கே
முதல் நாளே ஃபுல்லாக போதையில் ஆரம்பிக்கிறானுங்க. இதில் வருஷம் ஃபுல்லாக வேற இவனுக்கு பிடிக்க மாட்டானுங்களா? அங்கே யாராம சிலைக்கிட்ட போய் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதோ வரேன்டா.